கல்குடாவில் இருந்து வருகை தந்த இளைஞர்கள் இப்போது அந்த பிரண்டியாவத்த பகுதியிலே பல வீடுகளை துப்புரவு செய்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும். தொடர்ச்சியாக பல தடவைகள் கொழும்புக்கு வந்தார்கள். இன்று அவர்களுடைய பணி பிரண்டியாவத்த பகுதியிலே தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. சகோதரர் நாசர் பாய் அவர்களுடைய தலைமையிலே அவர்கள் வந்து நேற்றைய தினம் இன்றைய தினம் அதே போன்று கடந்த சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் அவர்கள் கொழும்புக்கு வந்தார்கள். இப்படி இவர்கள் பல வீடுகளை துப்புரவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும். அவங்க வந்திருக்காங்க ஓட்டமாவடியில இருந்து. என்ன செய்ய பாவம் அவங்க கஷ்டப்பட்டு செய்யறாங்க. நிறைய சகோதரர்கள் வந்து அவங்களோட வீடுகள்ல கூட இந்த அளவுக்கு செய்ய மாட்டாங்க. நம்ம மக்கள் பாதிக்கப்பட்ட வந்து நின்று செய்யற அளவுக்கு இவங்கெல்லாம் வந்து அந்த எங்க ஓட்டமாவில இருந்து வந்திருக்காங்க. ஏற்கனவே ஒரு முறை வந்தாங்க, திருப்பி 2வது முறை வந்திருக்காங்க. 2 நாள் வேலை ஃபுல்லா. சல துவா செய்யுங்க. கொஞ்ச நேரம் கண் கலங்கிட்டாங்க. கொஞ்ச நேரம் கண் கலங்கிட்டாங்க. எதிர்பார்க்கல இப்படி ஒண்ணு இவர் யாக்கூப் நானா இவர் வந்து ஓட்டமாவடியில வவுனியா மாமான்னு சொல்லுவாங்க. வவுனியா மாமானா சொல்லுவாங்களாம். செல்லம்மா வரணும்னு அடம் பிடிச்சு வந்து இன்றைக்கு வெள்ளம்பிட்டிய பகுதிகளில் ஒர்க் பண்ணிருக்கிறாங்க. அடம் பிடிச்சு வந்து அவர் அவ்வளவு வேலை செஞ்சு எழுதி தந்தாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு கால் கை வெள்ளத்தை போட்டு ஹயாத் நிக்கும். அவங்களுக்கு பெரிய ஒரு துவா செஞ்சிருக்கிறாங்க. எப்படி நல்லமா வவுனியா மாமா? சந்தோஷம் வாங்க போ. இதே போன்று நீங்களும் இந்த பகுதிக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களுடைய வீடுகளை துப்புரவு செய்து கொடுக்க விரும்பினால் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. கடந்த 3 ஆண்டுகளாக இன மத குல பேதமில்லாமல் பாடசாலை உபகரணங்களை அன்பளிப்பு செய்கிற ஹேப்பி டு லேர்ன் என்கிற ஒரு திட்டத்தை நம்ம நடைமுறைப்படுத்தி வர்றோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். இதுவரைக்கும் 5000க்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு அவர்களுடைய பாடசாலைகளுக்கே தேடி சென்று நாம் நம்மால் முடிந்த உதவிகளை ஒத்தாசைகளை செய்திருக்கிறோம். இந்த திட்டத்தில் இணைய விரும்புகிற சகோதரர்கள், பாடசாலை மாணவர்களுக்கான உபகரணங்களுக்கு அன்பளிப்பு செய்ய விரும்புகிற நண்பர்கள், அன்பர்கள், தாய்மார்கள் அத்தனை பேரும் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கு இலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும். உங்களால் 200 ரூபா தான் முடியுமா, 500 ரூபா தான் முடியுமா, 1000 ரூபா முடியுமா, 10,000 ரூபா முடியுமா, லட்சங்களில் முடியுமா, எது முடியுமோ அதனை அந்த மாணவர்களுக்காக உதவுவதனூடாக நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் விமோசனத்தையும் பெற்று நரகத்திலிருந்து விடுதலையும் பெறக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இணையுங்கள், உதவுங்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் நிறைய விமோசனங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிற அழைப்பை கூறிக்கொள்கிறோம்.